ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த உடன் ஸ்டிக் மாங்காவோட பார்ட் 8 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி லைக் இப்போ நம்ம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கேப்டன் லவ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரோகேஸ் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ வந்துட்டு அவங்களோட எனர்ஜியுமே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தா நம்ம இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா, யார் நம்ம காடஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு வில்லன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கூப்பிட்டு வந்து உனக்கான அருமையான சாப்பாடு இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் லவ்மே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஆக்சுவலாக நம்ம லவ் வந்துட்டு அவன் தான் வந்திருக்கான் போலன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ பேண்ட்டி தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தா இங்கே நம்ம வேர்ல்டு யூனியன் கில்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் நாய் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ணி நாய் மாதிரி ஆளையே விட்டுறான் நம்ம யுரேக்கன். ஸோ கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சாங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹாக்காயின்னு ஒருத்தர் இருப்பான்ல, ஸோ அவன் தான் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்பானே. ஸோ அவனுக்கு இதே நிலமை தான். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு அவன் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கேருந்து ஹாக்காய் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடி இருப்பான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடஸ் ஆஃப் லைஃப் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, வா உனக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டான சாப்பாடு இருக்க இடத்துல கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லவ்க்கு முன்னாடி எடுத்துருப்பாங்க. ஸோ கேப்டன் லவ்க்கு இன்னுமே தெரியல. ஸோ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கேப்டன் லவ் நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காடஸ் ஆஃப் லைஃப் சொல்லும் போது, ஓ உங்களுக்கு தெரியுமா, அப்போ பேண்டிக்கு தெரிஞ்சால் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி கேப்டன் லவ்க்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா யுரேக்கன் வந்து பார்த்துட்டு பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பா போலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம கேப்டன் லவ் சொல்கிறாங்க, ஏன் இந்த அளவுக்கு ஸ்கேரியான டிசைன்லாம் வச்சுட்டு கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பயந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் யுரேக்கன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த பைப் போட்டு. ஸோ சாரி செத்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காடஸ் ஆஃப் லைஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இங்கே கேமில் பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா அதனால் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம் கூட தெரியாமல் நம்ம கேப்டன் லவ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் யுரேக்கன் கூட வந்து பார்த்திங்கன்னா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் கேப்டன் லவ்வோட எனர்ஜியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முதல்ல சொன்னதுபடி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுவாங்க. பட் நம்மளுக்கு போக தான் என்ன விஷயன்றதை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கேப்டன் லவ்வோட வாயிலேருந்து ரத்தம் வந்து ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட சாவர நிலைமைக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து செத்துமே போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. யுரேக்கன் வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு, ஆனால் இன்னுமே பத்தாது நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் போகிறத கொஞ்சம் நிறுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேண்டி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நிற்கிறான். அதாச்சு நானும் கேப்டன் லவ் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிறான். ஸோ நின்றுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ பரவாயில்லையே மிஸ்டர் லூசர், நீயும் இங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுமே கொன்னோம் அப்படின்ற மாதிரி வந்துருக்குன்னா அவங்க வந்து மைண்ட்லேயே சொல்லிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி அந்த ஈவனுமே வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம இன்னொரு ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ராகனோட ஹெட், ஸோ வந்து என்ன சொல்கிறான்னா கேப்டன் லவ் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அடிச்சு விட்றான். ஸோ அப்படியே அந்த பாதி இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிறந்துருது. ஸோ அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அதை வந்து டாச் பண்ணி ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுது. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கில் ஒரு 3 பெரிய காயமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. பட் நம்ம ஹீரோ வந்து ஸ்கில் பாயிண்ட் யூஸ் பண்ணுறப்பான்ல, ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா ஹீல்மே ஆகிடுறான். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் ஹீல் ஆகிடான். ஸோ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவனால் இன்னுமே அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியல. அவன் வந்து பயங்கர கோவத்தோடு இருக்கான், கிட்டத்தட்ட ரொம்ப வெறியோடு இருக்கான். கேப்டன் லவ் வந்து செத்து போயிட்டாங்கன்றதை நினச்சி. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருமே நின்றுட்டு இருக்குமா, என்னாச்சு சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் என்னோடய ஃபுல் பவர் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கோர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறான். நம்ம அங்கே ஆர்த்தரோட ஸ்டோரியில் பார்த்த அந்த கோர் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு கோர். ஸோ அவன் வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணி அந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஸ்வாட்ஸ்மேன் ஆக்டிவேட்டட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அந்த நோ வைஸோட ஸ்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல் ஆகிடும். அவன் வந்து சொல்கிறான், ஏ காக்ரோச் ஜூனியர் தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காடஸ் ஆஃப் லைஃப்பை வந்து காக்ரோச் சீனியரு வந்து ஜூனியர். ஸோ சரியான ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறான். ஸோ இந்த அட்டாக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஸோ இது இந்த எர்த்தையும் தாண்டி முன்னாடி இருக்க அந்த சாட்டன் வந்து பார்த்திங்கன்னா சாட்டனில் போட்டு சாட்டன் வந்து வெடித்து சதறி போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து நம்பவே முடியல. பட் இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா யுரேக்கன் வந்து டாச் பண்ணியிருப்பான். ஸோ இந்த அட்டாக்கை டாச் பண்ணி அவன் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணியிருப்பான். ஸோ இது அட்டாக்கோட பேர் கண்டினியூஸ் கட். இது வந்து அவன் பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ண இன்னும் கற்றுக்கல. ஸோ பட் அவன் வந்து நான் சொன்ன மாதிரி டாஜ்மே பண்ணிடுறான். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிடறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே கோவம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. பட் இப்போ வந்து நம்ம ஹாக்காய் வந்து காட்டுறாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கிறான். ஸோ கேம்லேயே லைவ் ஸ்ட்ரீம் இந்த இன்பில்டு லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லா பிளேஸுமே அந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 300-400 பேர். ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கழுவி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுறாங்க.
ஸோ இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோடு இருக்கான். ஹாக்காய் தான் இவனுமே பயங்கர கோவத்தோடு இருக்கான். அவனை வந்து நான் விட மாட்டேன். ஸோ அந்த பேண்டினால தான் இவ்வளோ பிரச்சனைவே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டக்குன்னு பக்கத்தில் சண்டை போகிற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்காய்க்கு வந்து கேட்குது. ஸோ அந்த இடத்த தேடி அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து ஆரம்பிக்குதா. ஸோ ஈவன் தானே அது. ஸோ அவனை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே நின்றுட்டுருக்கான். ஸோ நின்றுட்டு பரவாயில்லையே டார்ச்செலாம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னால் நம்ப முடியல, நீ எப்படி இந்த ஹிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறனே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்னோட பேர் தான் யுரேக்கன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த டைலாக் யூஸ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக காட்டுவாங்க. ஸோ என்னோட ஒரே பர்பஸ் என்னதுன்னா ஹியூமனிட்டியை அழிக்கணும். நான் தான் இந்த கேமோட ஸ்ட்ராங்கஸ்டான பாஸ், த லாஸ்ட் ஹெட் ஆஃப் யூரோஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ எனக்கு வந்து தெரியும். ஸோ நான் அப்போயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இமேஜினேஷன் வந்து என்னால் சென்ஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூரோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த வேலியில் இருந்த மான்ஸ்டர்ஸ் காணாமல் போனதுக்குமே இவன் தான் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிவீல் பண்ணுவான் கேப்டன் லவ் வந்து செத்துட்டாங்க அப்படின்றத. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்லாஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, டச்சிங் வித்தவுட் கில்லிங்குன்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவான் இல்லையா. ஸோ சாவடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து அடிக்கிறான். ஸோ அவனால் நம்ப கூட முடியல எப்படி வந்து அவன் அடி வாங்குறானே. ஸோ பயங்கரமான அடி அடிக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட அவன் வந்து வாயிலேருந்து பிளட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற ஆரம்பிச்சிடுது. ஏன்னா கேப்டன் லவ்வோட ஞாபகங்கள் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் பேண்ட்டி வச்சு செய்கிறான். அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சிடறான். ஸோ அதனால் கிட்டத்தட்ட அவன் சாவர நிலைமைக்கே போயிடுவான். ஸோ அப்போ தான் அந்த ஹாக்காயின் இருக்கான் இல்லையா. ஸோ அவன் வந்து தூரத்தில் இருந்து ஆரோ வந்து ஷூட் பண்ணதுக்கு ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருப்பான். யார் மேலே, நம்ம ஹீரோ மேலே. ஸோ அந்த யுரேக்கன் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நீ வந்து எப்படி இதை அழகாக அட்டாக் பண்ணுற, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த யுரேக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ நான் தான் யுரேக்கன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ லெவல் 723 வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் இந்த கேரக்டர்ஸ்லாம் செத்துட மாட்டாங்கன்னு, சாரி செத்துருவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. சாவாமல் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகும். ஸோ இதை நம்ம கேப்டன் லவ்மே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ரியல் லைஃப்பில் ஹேண்ட்ஸ் சராங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க இந்த விஷயத்தெல்லாம். ஸோ ஒரிஜினல் ஓனருக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்பான் ஆகுறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அப்படியா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வச்சு அடின்னு அடிச்சு அவனோட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 389க்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிடுறான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அவங்களோட கேரக்டர் வந்து திருப்பி கிடச்சிது. அந்த லைவ் ஸ்ட்ரீம்லேயுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவனை எதுவுமே பண்ணாதீங்க, அவன் வந்து ரொம்பவே நல்லவன், அவன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்குமே தெரியுது. அப்போ ஹேண்ட்ஸ் ஆராகமே திருப்பி இதுவாகிடுவாங்க இல்லையா. அதாவது நம்ம கேப்டன் லவ்வுமே திருப்பியும் வந்து ரீஸ்பான் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த யுரேக்கன் வந்துட்டு, இல்லை இது எனக்கு பத்தாது, நான் தான் யுரேக்கன் அப்படின்ற மாதிரி திருப்பியும் சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுறான். அவனோட ஸ்டார்ட்ஸ்மே போயிடுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு பெரிய உருவம் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ ஹிடன் ஸ்கில் ஹீலிங் இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எபிசோடுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.